வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், ஆவாரம் பூ பற்றி நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வேறு மாதிரி வீடியோ. இங்கே பாருங்கள், ஆவாரம் பூவை நல்லா கழுவி காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட எங்கள் வீட்டில் உள்ள நாட்டு ரோஸ் பூக்களை பறித்து அதையும் நிழலில் காய வச்சு வச்சுருக்கேன். இது கூட இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். சுக்கை லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது ஏன் அப்படின்னா, இது ஒரு டீ தயார் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை ஃபுல்லாக நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சுக்கு, ஏலக்காய், ஆவாரம்பூ, நாட்டு ரோஸ் இதழ்கள் சேர்த்துருக்கோம். இது நம்மளுக்கு உடலில் உள்ள சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இந்த ஆவாரம்பூவுக்கு, இந்த ரோஸ் இதழ்களுக்கு இருக்குது. சுக்கு நல்ல ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. ஏலக்காய் ஏன் போட்டிருக்கேன்னா, நல்ல ஒரு வாசமாக இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு சளி தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஏலக்காயுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த டீ குடிக்கும்போது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு சீராகும். இது முக்கியமாக சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக பால், டீ, காஃபி இந்த மாதிரி குடித்து பழக்கப்பட்டவங்க அதை அவாய்ட் பண்ணுற மூலமாக இதை குடிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் பனவெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நல்ல சுத்தமான தேன் சேர்த்துக்கலாம். அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க, அதிகமாக சுகர் இருக்கிறவங்க சும்மாவே நம்ம ஒரு கஷாயம் மாதிரி குடிக்கலாம். இதுக்கு 2 டம்ளர் தண்ணிக்கு இந்த அளவு போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இதை நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளராக ஆகும்போது அதை ஃபில்ட்ரு பண்ணி டெய்லி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவளுக்கு சுகருங்கிறதே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.